சரக்குலாம் சரியில்லை. வண்டியா வரும்போது ஓட்டர் சைக்கிள் இப்போ ஹோண்டா ஆக்டிவாவா எல்லாம் எங்க வட்டி காசுரா. தலையே வேண்டதான் இருக்கு. அவர் கூட்டி போய் உட்கார. வணக்கம் சார். சார் அநியாயம் வட்டி வாங்குறாங்க சார். இவங்களை பிடிச்சி உள்ள போடுங்க சார். சார் ஏன் சார் உங்களுக்கு இப்படிலாம் நடக்குது? அந்த குழந்தைங்க கேஸை எடுத்ததுலேருந்து உங்க நேரமே சரியில்லை சார். எல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல போய் உட்கார். தெரியும் சார். அந்த குழந்தை விஷயம் தானே. உருவறத உருவுனா எப்படி சார் உயிரோட இருக்கும்? எந்த குழந்தைண்ணா? யோ இந்த கடைசியா பேக் பண்ணி கொடுத்தோம்ல அந்த பாய் குழந்தை கையில கூட 2 மார்க் இருந்துச்சு. அதை நான் பார்க்கல. நீ எப்படி சொல்ற? ஒருத்தன் செத்துட்டாலே அவன் கண்ணை பார்த்து அவன் எத்தனை மணிக்கு செத்தான் எப்படி செத்தான்னு என்னால சொல்ல முடியும்யா. அந்த அளவுக்கு அனுபவம் இப்பதானே வந்திருக்க. போ தெரிஞ்சுக்குவா போ. அப்போ டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் சார் நீங்களே டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. சில டாக்டருங்க முன்ன பின்ன அப்படிதான் கொடுப்பாங்க சார். முதலெல்லாம் பாடி வந்தா அர்த்தமா தச்சமானு இருப்போம் சார். இப்ப பாடி வர்றதுக்கு முன்னாடியே அந்த பார்ட்ஸை கொடு இந்த பார்ட்ஸை கொடுன்றாங்க. பச்சை குழந்தை சார். அதை கூட விட்டு வைக்கல சார். 60 வயசு 70 வயசுனா பரவாயில்லையா, பச்சை குழந்தையா அதை கூட விட்டு வைக்க மாட்டேங்க. அந்த குழந்தை விஷயம் தானே. உருவறத உருவுனா எப்படி சார் உயிரோட இருக்கும்? ஏட்டையா சார் அந்த குழந்தை கேஸ் ஃபைல் எடுங்க. இந்த தரோம் சார். சார் சார் ஃபர்ஸ்ட் குழந்தை காணாம போனவங்க வீட்டுக்கு போகணும். இந்த டயத்தில் கண்டிப்பா இருப்பான் சார். சண்முகம் சண்முகம் சார் வாங்க சார். வாயா சார் வந்திருக்காருல்ல. செல்வி செல்வி வணக்கம். உங்க குழந்தை பிறந்தப்போ அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? அம்மா இங்க பாரு என்ன நடந்ததுன்னு சும்மா ஓப்பனா சொல்லுமா. இல்லை சார் அப்படிலாம் எதுவும் இல்லை. என்ன இல்லைங்கிற தயங்காம சொல்லுமா. என் பிள்ளைய கொன்னதே புருஷன் தான் சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார். நான் எங்க அம்மா வீட்டுல தான் சார் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். அங்கேயே நான் பிள்ளைய பேத்திருந்தேன். இன்னைக்கு என் புள்ள உயிரோட கையில இருந்திருக்கும். இந்த பாவி மனுஷன் எங்க அம்மா கிட்ட குடிச்சிட்டு சண்டை போட்டு 7 மாசத்துல என்ன கூட்டிட்டு வந்து வச்சேன்னு ஜிஹெச்ல சேர்த்து என் பிள்ளைய சாவடிச்சிட்டான் சார். எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க? மாயவரம் ஜிஹெச் சார். ஏட்டையா நான் மாயவரம் கிளம்புறேன். ஓகே நீங்க ஸ்டேஷன் போங்க. இப்போ இந்த குழந்தை எங்க இருக்கு சார்? இந்த குழந்தை இப்போ இறந்துருச்சு டாக்டர். அது விஷயமா உங்களை பார்க்க வந்தேன். இதுல எந்த ரிப்போர்ட்லயுமே குழந்தையோட பிளட் குரூப் மென்ஷன் ஆகல. எதனால? இந்த குழந்தை ஒரு ஸ்பெஷல் கேஸ். பாம்பே பிளட்னு சொல்ற ஒரு ஸ்பெஷல் டைப் பிளட் இருக்கிற குழந்தை. இது ரொம்ப ரேரான பிளட் குரூப்புங்கிறதுனால மெடிக்கல் கிரைம்ஸ் நிறையவே நடக்குது. அதனால கவர்மெண்ட் இதை பத்தி அன்னோன் பர்சன்ஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் கவுன்சில் ஆர்டர் போட்டிருக்காங்க. பாம்பே பிளட் குரூப்னா என்ன டாக்டர்? 1952 பாம்பேல எந்த பிளட் குரூப்லயும் சேராம ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த பிளட்டுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாம மெடிக்கல் கவுன்சில்ல பாம்பே பிளட் குரூப் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ இந்தியா பாப்புலேஷன் படி 179 பேருக்கு மட்டும்தான் இந்த பிளட் குரூப் இருந்தது. ஆனால் இப்போ கணக்குப்படி 10 லட்சத்தில் 4 பேருக்கு இந்த பிளட் டைப் இருக்கு. அதனால இந்தியாவில் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இது எதனால வருதுன்னா பிளட் ரிலேட்டிவ்ஸ்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறதால இது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த பிளட் குரூப் இருக்கிறவங்க பிளட் யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சேம் பிளட் மட்டும்தான் சேரும்.
ஸோ இது ஒரு அட்வான்டேஜாகவும் சொல்லலாம், அட் த சேம் டைம் டிஸ்அட்வான்டேஜாகவும் சொல்லலாம். இந்த பிளட் குரூப்பை சேர்ந்த குழந்தைங்க தான் இப்போ இறந்துருக்கு டாக்டர். இந்த மாதிரி இப்போதான் குழந்தைங்க பிறந்திருக்கான்னு உங்களால் சொல்ல முடியுமா? சாரி சார், நாங்கள் அது சொல்லக்கூடாது. இல்லை டாக்டர், நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வச்சு தான் அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியும், அந்த அக்யூஸ்டையும் பிடிக்க முடியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சார், நீங்கள் இவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறதுனால நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். ரெடியா? காணாமல் போன 4 குழந்தைகளோட பிளட் குரூப் என்ன கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். சார், நான் டாக்டர் தேவி பிரியா பேசுகிறேன். டாக்டர் சார், மற்ற ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சதுல திருச்சி ஜிஹெச்ல இந்த பிளட் டைப் உள்ள குழந்தை இருக்கு. தேங்க்யூ டாக்டர். டேய், எங்கே இருக்க? ஸ்டேஷனில் இருக்கேன்டா. நான் இப்போ திருச்சிக்கு தான் வந்துட்டு இருக்கேன். என்ன தெரியும் திருச்சிக்கு? அதெல்லாம் வந்து சொல்கிறேன். நம்ம பசங்க ஒரு 4 பேரை ஆமோட திருச்சி ஜிஹெச் வர சொல்லு. சரிடா. தெரியலையேம்மா. என் கால்குலேஷன் கரெக்ட்னா இந்த குழந்தை தேடி கண்டிப்பாக அவங்க வருமா?